ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். ஒசூருக்கு வந்து இன்னையோட 15 நாள் ஆயிடுச்சிங்க. நம்ம சேலம் விவசாயத்தை விட்டுட்டு ஒசூருக்கு வந்துட்டேங்க. ஒசூரில் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள் ஒசூர் சைடு பூரா இந்த பக்கம் பூரா நிறைய ரோஜா பூ செடி வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் அதிகமாக ரோஜா பூ செடி பிடிக்கும்னா என்னுடைய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒசூர் வந்து வேலைக்கு வந்திருக்கேன். பாருங்கள் விவசாயம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் அதிகமாக வெறும் ரோஜா செடியாக தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக ரோஜா பூ யார் யாருக்கு பிடிக்கும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. காலங்காத்தால் இயற்கையான பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரோஜா பூச்செடி பறிச்சிட்ருக்காங்க. சூப்பர், அருமை. இது கொத்தப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. அந்த பக்கம் கேரட் கழுவுற குடோனு, கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் கழுவுவாங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கனகாம்பரம் பூச்செடி கூட இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த கனகாம்பரம் பூச்செடி சின்ன வயசில் நிறைய நம்ம ஊட்டாண்டில் எல்லா ஊட்டாண்டையும் இருக்கும். இப்போ யாருமே கனகாம்பரம் பூச்செடி வைக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கனகாம்பரம் இந்த செடி வச்சு எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்.